உங்க பொண்ண பிளான் பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்களா? பதில் சொல்லுங்க. நீ நினைப்பது தவறு. நான் எந்த தப்பும் பண்ணல. ஹை ஃப்ரெண்ட்ஸ், தாய்மாமன் சீரியல் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவாக பார்க்கலாம் வாங்க. இந்த இடத்துல பூங்குடி வந்து இந்த குடும்பத்தை சுத்தமாகவே புரிஞ்சுக்கல. ஏன்னா அவ்வளோ சொல்கிறாங்க, இந்த குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம், உனக்கு புரியலம்மா, சின்ன வயசில் நடந்த விஷயங்களவே நினச்சி நீ பழி வாங்கணும்னு நினைக்கிற அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. ஆனாலே கேட்குறது கிடையாது பூங்குடி இருந்துட்டு. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பூங்குடி கிட்ட வந்து கொஞ்சம் நான் பேசணும் அப்படின்ட்டு அழகருடைய அப்பா வராங்க. என்ன விஷயம்ன்றாங்க, இங்கே பாருமா, நீ அப்பா பேச்சை கேட்டுட்டு இந்த மாதிரி பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இல்லைமான்றாங்க. நீ எங்களை தப்பாகவே நினச்சிக்கிட்டு இருக்கான்றாங்க. நாங்கள் வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. ஆனால் நாங்கள் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு எவ்வளோ சொல்கிறாங்க. பூங்கொடி, நீங்கள் எந்த ஒரு தப்பும் பண்ணலையா? நீங்கள் தான் என் அப்பாவோட கையை எடுத்தீங்க. அது பார்க்க பார்க்க அந்த கோவமும் வெறி இன்னும் எனக்கு அதிகமாக தான் ஆகுதுன்றாங்க. என் அப்பா கை இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாரு தெரியுமா? அதை பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எல்லாத்தையும் பண்ணுறதை பண்ணிட்டு ஒன்றும் தெரியாதவங்க மாதிரி நீங்கள் நடித்தா நான் உங்களை மன்னிச்சு ஏற்றுக்கணுமான்றாங்க. ஒரு காலமும் நான் உங்களை மன்னிக்கவே மாட்டேன். என் அப்பா இந்த நிலைமைக்கு ஆளாக்குனீங்கல்ல, நான் யாருன்றதை நீங்கள் பார்க்க போறீங்க. உங்களுக்கு சரியான பாடத்தை நான் கற்றுக் கொடுப்பேன் அப்படின்றாங்க. பூங்கொடி பேசுறதை கேட்கும் போது அப்படியே வந்து அழகருடைய அப்பா ஷாக் ஆகுறாங்க. இல்லை நான் சொல்லுறத நீங்கள் சொல்லுறத நான் என்ன கேட்கணுன்ட்டு திட்டிட்டு போயிடுவாங்க. அழகருடைய அம்மா, இதெல்லாம் உங்களுக்கு தேவையாங்கன்றாங்க. இல்லை அது வந்து அப்படின்றாங்க. என்ன வந்து அவ உங்ககிட்ட என்ன பேசினான்றது எல்லாம் எனக்கு தெரியுன்றாங்க. அவளை போயிட்டு மதிச்சு நீங்கள் பேசுனீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியலங்கன்றாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி ஆளே அவ இல்ல. நம்ம பையனுக்கு ஏன் தான் அவளை கல்யாணம் பண்ணி வச்சோன்னு எனக்கு அவ்வளோ கோபம் வருதுங்க அப்படின்ட்டு அழகருடைய அம்மா ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு கண்டிப்பா மாறும். கண்டிப்பா நம்மளுடைய குடும்பத்தை அவ புரிஞ்சுப்பா. எல்லாமே நல்லதே நடக்கும். நீ சும்மா தேவையில்லாம கோவப்படாத அப்படின்ட்டு அழகருடைய அப்பா அவங்களுடைய மனைவியை சமாதானப்படுத்துறாங்க. அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.